எனது நடிகை ஹன்சிகா அவரோட கணவரை பிரிய போறாங்களா? சின்ன குஷ்பு, அமுல் பேபி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஹன்சிகா மோத்வானி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. குழந்தை நட்சத்திரமா பாலிவுட் சினிமாவில் அறிமுகமான ஹன்சிகா மோத்வானி தமிழ்ல தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து தமிழ்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி, எங்கேயும் காதல், தீயா வேலை செய்யணும் குமாரு, சேட்டை, வேலாயுதம், வாள் அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. தமிழ், தெலுங்கு என 2 மொழிகள்லையும் பிஸியா நடிச்சிட்டு வந்தாங்க ஹன்சிகா மோத்வானி. அதுக்கப்புறமா கடந்த 2022ஆம் ஆண்டுல சோஹேல் கட்டாரியா என்பவரை ஹன்சிகா காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் ஜெய்ப்பூர்ல கோலாகலமா நடந்துச்சு. இந்த நிலையில ஹன்சிகா சோஹேல் கட்டாரியா தம்பதி கிட்ட இருந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தான் வந்திருக்கு. அதாவது நடிகை ஹன்சிகா தன்னோட கணவரை பிரிஞ்சுட்டாராம். கடந்த மாதமே அவர் கணவர் வீட்டில இருந்து வெளியேறி இப்போ மும்பையில தனது அம்மா கூட வசிச்சுட்டு வராராம். இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால என்னாச்சு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு வராங்க. ஹன்சிகா இதுக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு போறாங்க. இதுக்கு இடையில சோஹில் கட்டாரியாவோட முன்னாள் மனைவி ரிங்கி பஜாஜ் ஹன்சிகாவோட நெருங்கிய தோழி என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணத்துக்கு பின்னாடி ஹன்சிகாவும் சோஹேலும் கூட்டு குடும்பமா இருக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா ஹன்சிகாவுக்கு தன்னோட கணவரோட குடும்ப சூழலுக்கு ஏற்றபடி இருக்க முடியாம சிரமப்பட்டிருக்காங்க. இதனால இருவருக்கிடையுமே சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதை புரிஞ்சுக்கிட்ட சோஹேலின் பெற்றோர் அதே வீட்டுல மேல்மாடி அறைக்கு சென்றிருக்காங்க. இருந்தாலும் ஹன்சிகாவுக்கும் சோஹேலுக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு மாறாததால இருவரும் பிரிஞ்சு வாழ்ந்து வருவதா சமூக வலைதளங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு.